தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளருக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லி நிறையா பேர் அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் கௌரவகுமார் அப்படிங்கிற ஒரு பீகாரை சேர்ந்தவர் அவர் குடும்பத்தோட கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவரோட நண்பர்கள் 4 பேர்த்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதுல தான் உண்மையே வெளியே வந்திருக்கு. கௌரவகுமார் தரமணியில் இருக்க ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் வாட்ச்மேனாக வேலை செய்கிறார். நைட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரோட பயங்கரமாக சரக்கடிச்சு மட்டையாயிடுறாரு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட மனைவியை ரேப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த சத்தம் கேட்டு எந்திரிச்சு வந்த கௌரவகுமார் தடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவரையும் பயங்கரமாக அடித்து கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட மனைவியும் ரேப் பண்ணிவிட்டு அவங்களையும் அடித்து கொண்டுறாங்க. இதுக்கு நடுவில் 2 வயசு குழந்தையும் தரையிலே அடித்து கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. 3 சடலத்தையும் சாக்கு மூட்டையில் கட்டி எடுத்துகிட்டு போகும்போது அடையாறில் இருக்கிற ஒரு பைக் ஷோரூம் முன்னாடி கௌரவகுமாரோட சடலம் கீழே விழுந்துருது. ஆள் நடமாட்டம் இருந்தங்காட்டி பயப்பட்டுட்டு அந்த சடலத்தை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட மனைவியை குப்பையிலையும் அவரோட குழந்தையோட சடலத்தை கூவத்திலையும் வீசிட்டாங்க. 5 ஃப்ரெண்ட்ஸில் 4 பேர் மாட்டிடுறாங்க. இன்னொருத்தர் எஸ்கேப் ஆயிட்டார். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த 5 பேருமே அவரோட சொந்த ஊர்க்காரங்க தான், பீகார் ஃப்ரெண்ட்ஸ் தான். இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது.